சென்னையில் விதிகளை மீறி செயல்பட்ட 5 தனியார் நட்சத்திர ஹோட்டல்களின் மதுபான கூடங்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள ரட்டா, சோமர்செட், தாஜ் கிளப் ஹவுஸ், BVA ஹோட்டல்ஸ், ஹயாத் ரீஜென்சி, தி பார்க் ஆகிய 5 தனியார் நட்சத்திர ஹோட்டல்களில் மதுபான கூடங்கள் அரசு உரிமம் பெற்று இயங்கி வந்தன. ஆனால் அவற்றுள் சட்ட விதிகளுக்கு மாறாக வெளிநபர்களை மது அருந்த அனுமதித்தல், அவர்களுக்கு மதுபானங்கள் விநியோகித்தல் ஆகிய குற்றங்கள் நடப்பதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் இந்த 5 ஹோட்டல்களின் மதுபான கூட உரிமை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மதுபான கூடங்களை மூடவும் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் ஊர்வலமாக சென்று அருவிக்கரையில் உள்ள சித்தர்களை வழிபட்டனர். அகஸ்திய ஞானபீட சன்மார்க்க சபை சார்பில் செண்பக விநாயகர் கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்ற சுமங்கலி பெண்கள் குற்றாலக்கரையில் உள்ள கோபமுத்ரா அகத்தியர் மற்றும் சித்தர்களுக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம், பால் உள்ளிட்டவற்றை கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அருவிக்கும் அபிஷேகம் செய்யப்பட்ட சுமங்கலி பூஜை நடத்தப்பட்டது. ஆடி 18 அன்னைக்கு கங்கை பூமிக்கு வந்த நாள் சொல்றாங்க. அந்த நாளில் ஆண்டுதோறும் இங்க இருக்கக்கூடிய இந்த சித்ரா நதிக்கு அத்திரி, அகசியர், தேரையர் 3 இந்த நாள் இங்க இருக்கிறதா சொல்றாங்க. அனைத்து விதமான அபிஷேகங்களும் பண்ணி உலக நலத்துக்காகவும் மக்கள் நலத்துக்காகவும் ஆடி 18 தோறும் இந்த பூஜையை நாங்கள் செய்துகிட்டு இருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மலையேறி சென்று சுந்தர மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் சனிக்கிழமை மதியம் 1:30 மணி அளவில் பக்தர்கள் மலையேற அனுமதி மறுக்கப்பட்டு 5க்கும் மேற்பட்ட தடுப்புகள் அமைக்கப்பட்டன. இதனால் பக்தர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கும் போது இடிபடக்கூடிய வாய்ப்பு உள்ள கோவிலை நீதிபதி ஆய்வு செய்த போது பக்தர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை ராயப்பேட்டை ஒயிட் சாலையில் மெட்ரோ ரயில் பாதை அமைக்கக்கூடிய பணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதனால் பாதிக்கப்படக்கூடிய ரத்தின விநாயகர் மற்றும் துர்கையம்மன் கோவில்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது கோவிலுக்குள் பொதுமக்களை அனுமதிக்க காவல்துறையினர் மறுத்ததால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த கோவில் அறங்காவலர் குழுவினர் கோவிலை இடிக்காமல் வேறு திசையில் மெட்ரோ நிலையத்தை வைக்க கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். வழித்தடத்தை ஆங்கிள மாத்தினாக்க இந்த கோவில்களை அஃபெக்ட் பண்ணாம, கோபுரம் இடிபடாம, ரத்ன விநாயகர் கோவில் அதுவும் இடிக்காம நாந்து போக முடியுங்கிறது நம்மளுடைய வாதமா இப்ப சொல்லியிருக்கோம். மேகதாட்டு அணை தொடர்பான விவகாரத்தில் மத்திய அரசு நிலைப்பாடு சந்தேகத்திற்குரிய வகையில் உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டினார். மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேட்டூர் உபரி நீரை பயன்படுத்தக்கூடாது என வழக்கு போட்டுவிட்டு தற்போது உபரி நீர் வீணாவதாக கர்நாடக அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். நடுவர் மன்றத்திலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி, மேகதாது என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படவில்லை. 2 தீர்ப்பில் இதை பற்றி தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த காவேரி மட்டும் போய் பாரு, தண்ணி கொடுக்குற வேலையை பாடுறான்னா இந்த வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆகையினால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா என்று. காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவின் தவறுகள் குறித்து பேசாத தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பணம் பெற்றுக் கொண்டாரோ என்ற சந்தேகம் எழுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அரசலூரில் செய்தியாளர்கள் சந்தித்தவர் மழை பெய்து விட்டதால் இனி காவிரி குறித்து பேச மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். கர்நாடகா காங்கிரஸ் அரசு கிட்ட துரைமுருகன் அவர்கள் கை நீட்டி பணம் வாங்கிட்டாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவர் மத்திய அரசு மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றாருல்ல, இப்ப ஏன் சந்தேகத்தை நான் சொல்றேன். எதுக்கு சந்தேகமா இருக்குன்னா, இதுவரை கர்நாடகா காங்கிரஸ் அரசை பத்தி ஒரு வார்த்தை பேசலையானே, ஒரு வார்த்தை கண்டிக்கலையானே, கர்நாடகா காங்கிரஸ் அரசு செய்வது தப்புன்னு சொல்லவே இல்லையானே. மத்திய அரசு எந்த பாதிப்பையும் தேசிய பேரிடராக அறிவிக்க தயாராக இல்லை என்றும் அவர்களே தேசிய பேரிடராகத்தான் இருக்கின்றனர் என்றும் திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரிடரின் போது மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை சரியான நேரத்தில் மத்திய அரசு செய்வதில்லை என்றும் குற்றம் சாட்டினார்.
வயநாடு வெள்ள பாதிப்பு தேசிய பேரிடர் அறிவிக்கலையா? அவங்க எதையும் தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்கு தயாரா இல்லை. என்ன காரணம், அவங்களே ஒரு தேசிய பேரிடரா தான் இருக்காங்க. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறிய ராகுல் காந்தி, தூத்துக்குடி வெள்ள பாதிப்பின் போது பார்வையிட வராதது ஏன் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தீரன் சின்னமலை நினைவு தினத்தை ஒட்டி சென்னையில் உள்ள அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்கள் உயிரை பற்றி ராகுல் காந்திக்கு கவலையில்லை என்று கூறியுள்ளார். அருமை சகோதரர் ராகுல் காந்தி, அவருடைய உடன் பிறந்த சகோதரி பிரியங்கெல்லாம் ஓடி வந்து பார்க்கறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நீங்க 1 கோடி உங்க தொகுதிங்கிறனால நிவாரண நிதி அறிவிக்கிறீங்க. அது மாதிரி நாங்கள் தூத்துக்குடியில் இந்த பெருவெள்ளத்தில் செத்து மிதக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யலையே, ஒருத்தர் கூட எங்களை வந்து பார்க்கலையே. அப்போ எங்கள் ஓட்டு வேணும், உங்களுக்கு 10 சீட்டு வேணும், ஆனால் எங்கள் உயிரை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. தமிழ்நாட்டில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை ஒட்டி ஓடாநிலை மணிமண்டபத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வேலுமணி, கருப்பணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகளை திமுக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 3 ஆண்டு காலமாக மடிக்கணினி வழங்குகிற திட்டத்தை பொறுத்தவரையிலும் ஆய்விலே இருந்து கொண்டிருப்பதாகத்தான் சொல்கிறார்கள். ஆய்வு எப்போது முடியப் போகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆய்வு முடிந்ததற்கு பிறகு எங்களுடைய ஆட்சி மலரும், அப்போது நாங்கள் வழங்குவோம். கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் கொலைக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையே காரணம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கோவை சரவணம்பட்டி பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் உதயகுமார் நேற்று முன்தினம் வெட்டி கொல்லப்பட்டார். கொலை நடந்த 12 மணி நேரத்தில் 4 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன், பினான்ஸ் தொழில் செய்யக்கூடிய ஐயனார் என்பவரிடம் உதயகுமார் 30 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி இருந்ததாகவும் அது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையால் கொலை நடந்ததாகவும் கூறியுள்ளார். வழக்கறிஞருக்கு ஒரு 30 lakh rupees அந்த ஐயனார் செல்வம் கொடுத்ததாகவும் அதை திருப்பி கேட்டபோது தர மறுத்ததாகவும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இந்த வாக்குவாதம் கொடுக்க முடியல, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதுனால கூட்டு சதி செய்து வழக்கறிஞர்களை நம்ம உதயகுமார் வழக்கறிஞரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை காட்பாடி இடையிலான முதல் வந்தே மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம் வாலாஜா வரை மட்டுமே நடைபெற்றது. சென்னை கடற்கரை காட்பாடி இடையே வந்த மெட்ரோ ரயில் இயக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான சோதனை ஓட்டம் சென்னை கடற்கரையில் தொடங்கியது. ராயபுரம், பெரம்பூர், வில்லிவாக்கம் வழியாக சென்ற வந்தே மெட்ரோ ரயிலை கண்டு பயணிகள் மகிழ்ந்தனர். காட்பாடி வரை செல்ல வேண்டிய ரயில் வாலாஜிவிலேயே நிறுத்தப்பட்டது. இதனால் அரக்கோணத்தில் வந்தே மெட்ரோ ரயிலை சுற்றி பார்க்க நின்ற பயணிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மதியம் 2 மணிக்குள் சென்னை கடற்கரைக்கு வந்தே மெட்ரோ ரயில் திரும்பி செல்ல வேண்டும் என்பதால் வாலாஜாவிலேயே நிறுத்தப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர்.